இன்னைக்கு ஆக்சுவலா மே மாசம் மணி மந்த்து மணியை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பணம் இல்லாமல் நம்ம கையில எதுவுமே கிடையாது. பணம் என்பது ஒரு எனர்ஜி. அந்த பணத்தை நம்ம எப்படி பிராணா வயலட் ஹீலிங் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, அது எப்படி பணத்தை தக்க வச்சுக்கிறது, இல்ல என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேசலான்ட்டு இருந்தோம். ஏன்னா மே மந்த்தே மணி மந்த்ன்னு நம்ம சொல்றோம். சோ அதை பத்தி நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான். பணத்துக்கு நம்ம வேற எங்க போனாலுமே வேற எந்த இது வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிருக்கோம், கோயிலுக்கு போயிருக்கோம், இல்ல மெடிடேஷன் கிளாஸ் போயிருக்கோம், இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அப்ப இதுல பணத்துக்காக அப்படின்னு தனியா எந்த ஒரு விஷயமே நம்ம இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. சோ நம்ம என்ன பண்றோம்னா இது வரைக்கும் நம்ம பண்ணதே கிடையாது நம்ம. அதனால இப்ப நம்ம பணத்துக்கு பிவிஎச்ல என்ன பண்றோம், பணத்துக்குன்னே தனியா ஒரு நமக்கு செல்வ செழிப்பு அறிக்கைன்னு நம்மளுடைய அறிக்கை புத்தகத்திலையும் அந்த கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ இத படிக்கிறது மூலமா நமக்கு அந்த பணத்தை எப்படி நம்ம பெருக்கிறது, பணத்தை எப்படி நம்ம எப்படி வளமாக்கிக்கிறது, நம்மளை எப்படி வளமாக்கிக்கிறது அப்படிங்கறது தான் நமக்கு வந்து சார் நிறைய வகுப்புல சொல்லி கொடுத்துருக்காரு. இத ஜூலை 26ஆம் தேதி நேரடி வகுப்பாவும் சென்னையில எடுக்க இருக்காரு. சோ அதையும் நம்ம வந்து கலந்துக்கலாம் நம்ம. சோ பணம் என்பது ஒரு சக்தி, பணம் என்பது ஒரு எனர்ஜி. இப்ப இந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும், எப்படி அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இமோஷன்ஸ், நம்ம பணத்தை பத்தி என்னென்ன திங்கிங்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், என்னென்ன எண்ணங்கள் வச்சுட்டு இருக்கோம். நம்ம பணத்தை பத்தி நம்ம என்ன வச்சிருக்கோம், இப்ப யாராவது ஒருத்தவங்க கார் வாங்கிட்டாங்க, இல்ல யாராவது ஒருத்தர் என்ன சொல்றது ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க, இல்ல அவங்க வீட்டுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ராவா வீடு கட்டுறாங்க அப்படின்னு என்ன சொல்லணும், பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இந்த மாதிரி பேசும் பொழுது என்னன்னா நம்ம நேரடியா அவங்கள திட்டல, அந்த நபரை திட்டல, பணத்தை திட்டுறோம் நம்ம. இதுதான் நமக்கு வந்து சார் வந்து சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னா பணத்தை பத்தி தவறான சிந்தனைகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பணத்தை பத்தி தவறான எண்ணங்கள், பணத்தை பத்தி தப்பா பேசுறது, முதல்ல தப்பா பேசுறது. இப்ப நான் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னா என்னை பத்தி அவங்க தப்பா பேசினா நான் எப்படி அவங்க வீட்டுக்கு திருப்பி போவேன், அடுத்த தடவை நான் எப்படி போவேன்? அப்போ இல்ல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 மாச குழந்தை இருக்குன்னா பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம வீட்டுக்கு வருது. அந்த குழந்தை வந்தோன்னா ஆஹா எனக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எடுத்து ரொம்ப கட்டி பிடிச்சி கொஞ்சி முத்தமெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அடுத்த தடவை நம்ம கிட்ட வருமானா அந்த குழந்தை வராது. அதே போல அந்த குழந்தைய நம்ம வீட்லயே புடிச்சு வச்சுக்கிட்டு, நம்ம வீட்லயே புடிச்சிட்டு நீ அங்க போக கூடாது, இங்க போக கூடாதுன்னு புடிச்சு வச்சாலும் அந்த குழந்தை நம்ம கிட்ட அதுக்கப்புறம் திரும்பி வராது. அது போலதான் பணத்தை வந்து நம்ம இழுத்து இழுத்து புடிச்சு வச்சோம்னா நம்ம கிட்ட திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்ப பணத்தை என்ன பண்ணணும், செலவு பண்ணணும். செலவுன்னா செலவு கிடையாது. நம்ம இப்ப என்ன பண்றோம், ஒரு 10 ரூபாய் கொடுத்தா என்ன பண்றோம், ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம், ஒரு 100 ரூபாய் கொடுத்தோம்னா அரிசி வாங்குறோம், வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறோம், காய்கறிகள் வாங்குறோம். இந்த மாதிரி செய்யறது வந்து செலவு கிடையாது. நம்மளுடைய தேவைக்காக நம்ம பண்றோம். நம்மளுடைய நீடு, நம்மளுடைய தேவை அது. அப்ப நம்மளுடைய தேவை இப்ப என்ன, நம்ம வீட்டுக்கு தினமும் சாப்பிடுறதுங்கிறது அத்தியாவசியமான தேவை. நம்ம உடுத்துற உடைங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். சோ இதுக்காக நம்ம காசு குடுக்குறோம், பணத்தை குடுக்குறோம் அப்படின்னா இது செலவு கிடையாது. இது நம்மளுடைய தேவைக்காக நம்ம பணத்தை கொடுக்குறோம். சோ இத முதல்ல நம்மளுடைய மைண்ட்ல வைக்கணும். இப்ப எனக்கு இன்னைக்கு ஆச்சு, இன்னைக்கு மே 31ஆம் தேதி ஆயிடுச்சு, நாளைக்கு ஜூன் 1 நான் வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்கணும் அப்படின்னா இது என்னுடைய செலவு கிடையாது. இது எனக்கான தேவை. என்னுடைய வீட்டுல நான் இந்த வீட்டுல குடியிருக்கிறேன்னா இந்த வீட்டுக்கான ஒரு பணத்தை நான் கொடுக்கணும். அது என்னுடைய தேவை. இந்த மாசம் ஒரு 5000 கொடுக்குறேன், ஒரு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய தேவைக்காக அந்த பணம் வருது, அதை நான் கொடுக்குறேன். இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம யோசிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நம்ம செலவு பண்றோம், எனக்கு இங்க போனா 1000 ரூபாய் செலவாயிரும், அங்க போனா 100 ரூபாய் செலவாயிரும், இங்க போனா இவ்வளவு கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தப்பா வந்து நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இது எல்லாம் நம்மளுடைய தேவைகள். நமக்கு இது தேவைப்படுது. நம்மளுடைய ஒரு வசதிய பெருக்கிக்கிறதுக்காகவோ, அல்லது நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காகவோ, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில டெய்லி அன்றாட நம்ம சாப்பிட்டா மட்டும்தானே உயிர் வாழ முடியும். அப்ப அதுக்காக கொடுக்கக்கூடிய பணத்தை எப்படி செலவுன்னு நம்ம கொண்டு வர முடியும்? சோ இது தேவை. வாழ்க்கையினுடைய தேவை எது,
அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். என்னுடைய தேவைக்காகத்தான் இதை பண்றேன் நானு. என்னுடைய தேவை எது? எனக்கு தினமும் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிடணும், எல்லாத்துக்கும் உடை வேணும், அவங்க தங்கறதுக்கு சௌகரியமான வீடு வேணும். இது வந்து தேவை. சோ இந்த தேவைக்கு செய்யக்கூடிய பணத்த, இது எனக்கான பணம், இது தேவை. அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சோ இந்த பணம் தேவை அப்படிங்கிறத அந்த மாரி சொல்லணும். எனக்கு மாசம் 50,000 தேவைப்படுது. என்ன 50,000த்துல என்ன பண்ண போறான்? வீட்டு வாடகை குடுக்க போறான், வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்கி குடுக்க போறோம், குழந்தைங்களுக்கு எக்ஸாம் புக்ஸ் வாங்க போறோம், ஃபீஸ் கட்ட போறோம். இதெல்லாம் வந்து நம்மளுடைய தேவைகள். அப்ப இதுக்கு வந்து என்னன்னா, எனக்கு பணம் தேவை. எனக்கு மாசம் 50,000 பணம் தேவை. இப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அத விட்டுட்டு நம்ம என்ன சொல்றோம்? செலவு, 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 செலவுன்னு நம்ம சொல்றோம் நம்ம. சோ இந்த செலவு அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அது செலவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம நெகட்டிவா நம்ம திங்க் பண்றோம். சோ அதுதான் நம்ம வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கோம். பணத்த பத்தி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தவறா பேசிறக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம். சோ சரியான வார்த்தைகள எப்படி யூஸ் பண்றது? சரியான வார்த்தைகள நம்ம எப்படி யூஸ் பண்றது? எனக்கு இவ்வளோ பணம் தேவை. எனக்கு இன்னைக்கு ஒரு ரூ. 100 தேவை. எதுக்கு தேவை? எனக்கு வந்து இன்னைக்கு ரூ. 100 நான் ஒரு பஸ்ல போகணும். ஒரு ஒரு பக்கம் நான் போகணும். கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போகணும். எனக்கு அங்க ஒரு வேலை இருக்கு. அப்படிங்கிறனால தான். நம்ம கிட்ட என்னென்ன பிவிஹெச்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்மளுடைய கேலண்டர், மே மாசத்தினுடைய கேலண்டர், இங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு அந்த பணம் எனர்ஜி ஆனது நமக்கு கிடைக்கும். என் பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் குடும்ப பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் நிறுவனத்தின் பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, எங்கள் நாட்டின் பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, உலகின் அனைத்து பணங்களும் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, எனக்கு அன்றாடம் கிடைக்கும் அனைத்து பணத்திற்கும் நன்றி 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 அப்படின்னு இந்த பேஜ்ல போட்டிருக்காங்க. சோ இதனாலதான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பணத்தை பத்தி பேச வந்ததே இந்த காரணத்துக்காகத்தான். சோ இது நன்றி சொல்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இன்னும் பணத்துக்கு நம்ம பிவிஎஸ்ல என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய புக்லெட்டு, இல்ல நம்ம கிளாஸ் போனா ஒரு ஒயிட் கலர்ல புக்லெட் ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா? அதுல நம்ம பணத்துக்கானது இங்க இருக்கும். இந்த மாதிரி செல்வ செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது நம்மளுடைய பிவிஎஸ்ல இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செல்வ செழிப்புக்கான போஸ்டர்ஸ், இது வந்து இந்த அறிக்கை புத்தகத்துல இருக்கிறது தான். இந்த அறிக்கை புத்தகத்துல இருக்கிறது தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இத கூட நம்ம வீட்டுல பீரோல எங்கேயாவது முன்னாடி ஏதாவது ஒட்டி வச்சுட்டு டெய்லி இத பார்த்துட்டு, நமக்காக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்மளுடைய மணி முத்ரா இந்த இடத்துல நமக்கு அஃபர்மேஷன் புக்லெட்ல இது எப்படி பண்ணணும், கேசரி முத்ரான்னு போட்டிருப்பாங்க. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாக்க மேல் அன்னத்துல வச்சுட்டு இந்த நடுவிரலும், அதாவது நல்லா பாத்துக்கோங்க, நடுவிரலும் பெருவிரலும், நிறைய பேர் இதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் திருப்பியும் நான் சொல்றேன். நான் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் இந்த இடத்துல இந்த நடுவிரலும் இதையும் வச்சுட்டு நாக்க மேல் எண்ணத்துல வச்சுட்டு பாதி தோப்புக்கரணம் பாரி அது மாதிரி சிட்டப்ஸ் பண்ணணும். இதை வந்து இந்த புக்லெட்ல தெளிவா இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. கொஞ்சம் நம்ம புக்லெட்டை படிச்சு பார்த்தோம்னாவே நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. இந்த அஃபர்மேஷன்ல இல்லாத விஷயங்களே கிடையாது. எப்படி ஹீல் பண்ணணும், எப்படி ஒரு மருந்தை ஹீல் பண்ணணும், எப்படி மரங்கள்ட்ட இருந்து எனர்ஜி வாங்கணும், பூமி தாயிட்ட இருந்து எனர்ஜி வாங்கணும் முதல் கொண்டு எல்லா விஷயமும் நம்ம புக்லெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ பணத்துக்கான எக்ஸசைஸும் எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவா இந்த புக்லெட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய இந்த போஸ்டர்ல நம்ம வச்சுட்டு, நம்ம போஸ்டர் முன்னாடி ஒருவேளை நான் வந்து என்னால இந்த புக்லெட்ல சின்னதா இருக்கு எழுத்து, இதை படிச்சுட்டே என்னால இப்படி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த போஸ்டர்ஸ் வச்சுட்டு நம்ம வீட்டுல ஒரு கதவுலையோ இல்ல ஒரு பீரோவிலையோ எங்கேயோ ஒரு பக்கம் ஒட்ட வச்சுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நின்று நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். அடுத்தது பணத்தை எந்த மாதிரி வைக்கலாம்னா, இந்த மாதிரி பவுச் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி பவுச் இருக்கு. இந்த பவுச்ல கூட நம்ம பணத்தை போட்டு வைக்கலாம். இப்படி நேரா போட்டு வைக்கணும். இந்த மாதிரி நேரா அப்படியே அழகா நீட்டா இதுக்குள்ள இந்த மாதிரி போட்டு வைக்கணும். இந்த மாதிரி போட்டு வைக்கணும். அந்த மாதிரி கரெக்டா போட்டு வைக்கணும். நீட்டா போடணும், கசக்க கூடாது. அந்த மாதிரி நீட்டா அந்த மாதிரி பாருங்க, எடுக்கும் பொழுது அழகா இதுக்குள்ள இருந்து கரெக்டா அந்த பணத்தை வைக்கிறதுக்கு அளவா இருக்கு. அழகா நீட்டா வருது பாருங்க. இதை வச்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமே இருக்கும். அப்படியே இருக்கு பாருங்க. அப்போ அந்த மாதிரி நீட்டா வைக்கணும். ஒரு 1 வருஷம் 2 வருஷமா என்ன நோட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்காதீங்க.
நம்முடைய சிவா சாருடைய கையெழுத்து போட்ட நோட்டு, அதையும் இதுக்குள்ள வச்சிருக்கோம். அடுத்ததாக நம்மளுடைய ஒருவேளை நான் வந்து இத வெளியில எடுத்துட்டு போனேன்னா டெய்லி பர்ஸ்ல நான் வச்சு எடுத்துட்டு போகும் பொழுது கிழிஞ்சு போயிருது. ஏன்னா பணத்தை இதுல வச்சு இப்ப இன்னைக்கு சம்பளம் வந்துருச்சு, எனக்கு 10,000 சம்பளம் வந்துருச்சு, 10,000 எடுத்து நான் இதுக்குள்ள வச்சுட்டேன். இப்ப இந்த 10,000 எடுத்து நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்ல கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், இல்ல குழந்தைங்களுக்கு நோட்டு புக் வாங்கணும் அப்படின்னா நான் இதுல இருந்து எடுத்து என்னுடைய பர்ஸ்ல வச்சுட்டு நம்ம பாட்டுல நம்ம செலவு பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். ஒருவேளை நான் இதையே என்னுடைய பர்சுக்குள்ள வச்சுட்டு போறேன் அப்படின்னா எனக்கு கிழிஞ்சு போயிருது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தங்கள் இருந்தா, ஏன்னா இது பாருங்க, இது வந்து நம்ம மொய்க்கவர் மாதிரி தான். இது வந்து நம்ம மொய்க்கவர் தமிழ்லயும் இருக்கு, இது தமிழ்ல போட்டதும் இருக்கு நம்ம கிட்ட. இந்த மொய்க்கவர் பாருங்க, நான் பர்ஸ்ல வச்சு வச்சு எடுத்து இந்த மாதிரி கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், நான் இப்போ பணத்தை வந்து இதுக்குள்ள வச்சு வச்சு நம்ம எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது பர்ஸ்ல வச்சு இந்த மாதிரி கிழிஞ்சிருது. ஸோ அதுக்காக என்னன்னா இதை தனியா வச்சுட்டு இந்த இதுக்குள்ள டெய்லி நைட்டு வந்தோடனே என்ன பணம் இருக்கோ அதையெல்லாம் இதுக்குள்ள வச்சுட்டு திருப்பியும் நம்ம பர்ஸ்ல வச்சு அடுத்த நாள் காலையில செலவுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படியும் இல்லை எனக்கு பர்ஸ்ல பண எனர்ஜி வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி மணி கார்டு இருக்கு. இந்த மணி கார்டுலயும் நம்ம புக்லெட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ செல்வ செழிப்பு அறிக்கை அதுதான் இந்த மணி கார்டுலயும் இருக்கு. இந்த மணி கார்டை நான் காமிக்கிற பாருங்க. இது போல பெரிய மணி பவுச் இருக்கு, இதுக்குள்ளதான் அந்த மணி பவுச் எல்லாம் இருக்கும். இப்ப நான் வந்து என்ன ஜிபே யூஸ் பண்றோம், கையில கேஷ் கொடுக்கறது இல்ல நமக்கு வந்து கார்டு, நான் டெபிட் கார்டு வச்சிருக்கேன். டெபிட் கார்டுனா ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு வச்சிருக்கேன்னா இந்த ஏடிஎம் கார்டு பாருங்க, ஏடிஎம் கார்டுல இந்த மணி கார்டு, ஏடிஎம் கார்டுக்குள்ள ஏடிஎம் கார்டோட சேர்த்து இந்த மணி கார்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். பிவிஹெச்ல நம்மளுடைய பொருட்கள், பிவிஹெச்ல இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி பவுச் இருக்கு. இதுக்குள்ள இந்த மாதிரி 8 பவுச் அல்லது 10 பவுச் இருக்கு. இந்த மாதிரி வாங்கி இதுக்குள்ள பணத்தை போட்டு நம்ம டெய்லி அன்றாட தேவைகளுக்கு நம்ம இதுக்குள்ள இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல நான் ஜிபே பண்றேன்னா இந்த கார்டை போன்லயே கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு கவர், போன்ல நல்ல கவர், இந்த பின்னாடி எல்லாம் வைக்காதீங்க. போனுடைய கவர் இருக்கும், கேஸ் இருக்கும். அந்த கேஸ்ல பின்னாடி வச்சிருப்பாங்க, பணம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி கார்டு வச்சிருப்பாங்க. அது வந்து டெக்னாலஜிக்கலா பெரிய இஷ்யூஸ் கொண்டு வரும். அது இல்லாம நம்ம பேட்டரி போட்டு சார்ஜ் போடுறோம் போனை. ஸோ சார்ஜ் போடும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த கரண்ட்னால அது ஹீட் ஆகி எரியறதுக்கோ அல்லது வேற ஏதோ ஆகிறதுக்கோ சான்சஸ் இருக்கு. அதனால அந்த மாதிரி கவர்ல போடாதீங்க. இந்த பிளிப் கவர்னு சொல்லுவாங்க இல்லையா போனுக்கு, இந்த புத்தகம் மாதிரி இப்படி எடுக்கிற மாதிரி கவர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கவர்ல இதை வச்சுக்கலாம். இந்த போனுக்கு மேல கவருக்கு மேல இப்படி கவர் வரும் இல்லைங்களா, அதுல நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம், வச்சு நம்ம உபயோகப்படுத்தலாம். அப்போ பணத்துக்காக நம்ம பிவிஹெச்ல எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க. பணத்துக்காக நம்ம படிக்கிறோம், அதுல வந்து மன்னிப்பறிக்கை படிக்கிறோம், பணமே எங்கிட்ட மழையாவா ஆறா கொட்டு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம மழையாக என் மேல் பொழி, ஆறாக என் மேல் விழு அப்படின்லாம் கேட்கிறோம் நம்ம பணத்தை. அப்போ அந்த அஃபர்மேஷன்ல எல்லாமே இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் படிக்கணும் அப்படின்னா எத்தனை தடவை வேணாலும் நம்ம படிக்கலாம். எத்தனை தடவை நமக்கு பணம் வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை தடவை நம்ம படிக்கலாம். இதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. பணத்துக்கான அஃபர்மேஷன் நான் மாசம் 1ஆம் தேதி ஆனா நான் படிச்சிருவேங்க, எனக்கு சம்பளம் வர்ற நாள் அதான் 1ஆம் தேதி ஆனா படிச்சிருவேன், மாசம் 30 நாள் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. ஏன்னா தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த தெரியாத கேள்விகளுக்குத்தான் இன்னைக்கு ஜிமீட்ல பதில் சொல்றோம், வேற எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா நம்ம போன் பண்ணும்போது கேக்குறாங்க, நான் ஒரு நாள் தாங்க படிச்சேன், மாசத்துல 1ஆம் தேதி மட்டும் நான் படிச்சேன், அதுக்கப்புறம் 30 நாள் நான் படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. தினமும் அன்றாடமும் பண தேவை இருக்கிறது. பணம் இல்லாம நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நான் வந்து எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்து பேசுறேன், இப்ப இந்த செல்போன் இருக்கு, இந்த செல்போன்ல கரண்ட் போட்டு சார்ஜ் இருக்கு, அதுல நெட் இருக்கு. இப்ப இதெல்லாம் இருக்கிறனாலதான் என்னால பேச முடியுது, நான் பேசுறத இங்க இருக்கக்கூடிய 200 பேரும் கேட்க முடியுது. அப்போ அது எல்லாத்துக்குமே பணம் என்பது முக்கியமான விஷயம். தினம் காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பணம் வேணும். கரண்ட் பில்லு கட்டாம விட்டுட்டா நைட்டு ஃபேன் ஓடுமா? இன்னைக்கு இருக்கிற வெயிலுக்கு புழுக்கத்துக்கு நம்மளால படுத்து தூங்க முடியுமா சொல்லுங்க? அப்போ எல்லாத்துக்கும் பண தேவை இருக்கிறது. அதனால பணத்துக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் அஃபர்மேஷன்ஸ் படிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நமக்கு நாக்கு மேல அன்னத்துல வச்சுட்டு இந்த நடுவிரலையும் பெருவிரலையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம பண்றோம், அந்த எக்ஸசைஸ் பண்றோம். இந்த எக்ஸசைஸ் வந்து மெதுவா
ஹாஃப் சிட் அப்னு சார் சொல்லுவாரு, பாதி தோப்புக்கரண மாதிரி இப்படி உட்காந்து உட்காந்து எந்திரிச்சா போதும், அவ்வளவுதான். ரொம்ப வந்து நிறைய கீழே உட்காரணும்னு அவசியம் கிடையாது. லைட்டா அப்படி கீழே உட்காந்து எந்திரிக்கணும். அப்போ பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணணும், மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடணும். இதுதான் நம்ம அந்த மணிக்கான எக்ஸசைஸ் பண்றதுக்கான முறை. என்னன்னா, நாக்க மேல அன்னத்துல வச்சுக்கிட்டு விரலை இந்த மாதிரி வச்சுட்டு மூச்சை இழுக்கும் பொழுது கீழே உட்காரணும், மூச்சை வெளிவிடும் போது எந்திரிக்கணும். இந்த மாதிரி, அல்லது மூச்சை வெளிவிடும் போது உட்காரலாம், எந்திரிக்கும் போது இழுக்கலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனா அந்த பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டே இந்த எக்ஸசைஸ் பண்றது மிக மிக முக்கியம். இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இமோஷனல் பத்தி பேசிட்டு இருந்தோம். இமோஷனல்னா என்ன? நம்ம பணத்தை பத்தி என்ன சொல்றோம்? அவன் பணம் வச்சிருக்கான் அதனால இப்படி பண்றான், பணம் இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணுவான், பணம் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம பேசும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதரை நம்ம பேசல, மறைமுகமா பணத்தை நம்ம பேசுறோம். பணம்ங்கிறது பொதுவானது இல்லைங்களா? பணங்கிறத என்ன சொல்லுவாங்க? மீன் வித்த காசை நாத்தம் அடிக்குமான்னு கேட்பாங்க, நாய் வித்த காசு குறைக்குமா, இந்த மாதிரி எல்லாம் கிராமத்துல வந்து பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க. சோ பணம் என்பது பணம் தான், அது எங்கிருந்து வந்தாலும் பணம் தான். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு மீன் வித்த காசுன்னு வச்சுக்குவோம். நாத்தடிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல கொண்டு வந்து ஷாம்பு போட்டு நல்லா அலசி காய வச்சு எடுத்து வச்சுக்குவாங்க. நாத்தம் போயிடுச்சா? ஓகே. இப்போ ஒரு பணம் ஒருத்தவங்க திருடிட்டாங்க, அந்த பணத்தை வந்து திருடிட்டாங்க. அப்போ அந்த பணத்துக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துருச்சு. இப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துருச்சா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. என்கிட்ட நான் கடைக்கு போறேன், ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன், 50 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், 50 ரூபாய் சில்லறை வாங்குறேன். அப்ப அந்த 50 ரூபாயில பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? சென்சிங் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை எனக்கு சென்சிங் பண்ண தெரியல, இல்ல சென்சிங் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணலாம்? தெரியாது இல்லையா நமக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பிளான தீர்வு ஒண்ணுமே கிடையாது. ஒன்னா அந்த பணத்து மேல இப்படி ஒரு கார்டை வச்சு எடுத்தா போதும். பணம் இருக்கு, இந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல, இப்பதான் கடையில இருந்து சில்லறை 500 ரூபாய் கொடுத்து 400 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு 100 ரூபாய் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, இது மேல வச்சுட்டு என்ன சொல்லலாம்? என் பணம் தெய்வீக நெருப்பா இருக்கிறது, என் பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்கிறது, இந்த பணம் தெய்வீக நெருப்பா இருக்கிறது, இந்த பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல கார்டு வச்சிருக்கேன், சிம்பிளோட வச்சிருக்கேன். சோ அப்படி பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? இதுல எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் இதை வைத்து செய்யும் பொழுது அது நியூட்ரல் ஆயிரும், சமநிலை ஆயிரும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி மணி பவுச்ல கொண்டு வந்து இந்த பணத்தோட, ஏற்கனவே வச்சிருக்கிற பணத்தோட நம்ம சேர்த்து வச்சுட்டு, இதுல என்ன வாசகம் போட்டிருக்காங்க? நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன், நான் எவ்வளவு அதிகமாக பெறுகிறேனோ நான் அவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேன், இதுவே இறைவனின் விதி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கவர்ல போட்டிருக்காங்க இல்லையா? இந்த கவர்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை படிச்சுட்டு திருப்பியும் என்ன பண்ணிருக்காங்க? பணமே மழையாக என் மேல் விழு, அருவியாக என் மேல் விழு, நான் பணத்தால் நிறைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்காங்க. அதுல முக்கியமா நன்றி நன்றி நன்றி, எல்லாரும் பணத்தோட இருக்கட்டும்னு நம்ம இந்த இடத்துல ஒரு வாழ்த்து வேற சொல்றோம். நம்ம இதை சொல்லும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாங்கின பணம் அதுல எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த பணத்தை திட்டிட்டு கொடுத்துருக்கலாம், ஒருத்தவங்க கிட்ட இருந்து திருடிட்டு வந்திருக்கலாம், அல்லது ஏமாத்திருக்கலாம், அந்த பணத்தை வச்சு யாரையாவது ஏமாத்தி இருக்கலாம், இல்ல அந்த பணத்தை வச்சு இந்த பிளாக் மேஜிக் பண்ற ஏதோ சொல்லுவாங்க இல்லைங்களா, பணத்தை வச்சு ஏதோ இந்த மந்திரம் பண்றது ஏதோ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருந்து ஒருவேளை, அதாவது எல்லா நேரத்துலயும் இருக்க போறதுல, ஒருவேளை இந்த பணத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் பொழுது இந்த ஏற்கனவே இந்த கவருக்குள்ள நான் பணம் வச்சிருக்கேன், இந்த கவருக்குள்ள அதை சேர்த்து வைக்கும் பொழுது இதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி நியூட்ரல் ஆயிரும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த கவர் வாங்கி நம்ம கிட்ட தினம் தினம், அதுதான் சொல்றேன், இப்ப காலையில நம்ம வேலைக்கு போறோம், சாயங்காலம் வர்றோம், அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு நைட்டு தூங்க போறோம். அந்த தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் என்ன பண்றேன்? இந்த பர்ஸ்ல சேஞ்ச் வாங்கிட்டு வர்றேன், நான் கடைக்கு போயிட்டு பர்ஸ்ல சேஞ்ச் வாங்கிட்டு வரேன். அந்த சேஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து நைட்டு தூங்க போகும்பொழுது இதுல வச்சுட்டு, என் பணம் தெய்வீக நெருப்பாக இருக்கிறது, என் பணம் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்ப தூய்மையாக இருக்கிறது, பணமே நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு நம்ம இதை எங்க வைப்போமா பத்திரமா அங்க வச்சுட்டு பண்ணும் பொழுது வச்சுட்டு நம்ம பண்றோம். இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வச்சிடறோம். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கும் போது, அண்ணா இது வேணுமா, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், காலையில எந்திரிச்சு நம்ம திருப்பியும் நம்ம வேலைக்கு போறோம்.
வேலைக்கு போகும் பொழுது இதுல இருக்க இந்த பணத்தை கவரை எடுத்துட்டு மறுபடியும் என்ன சொல்றோம், பணத்துக்கான தெய்வீக நெருப்பு சொல்லிட்டு பணத்துக்காக நன்றி சொல்லிட்டு நமக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை அழகா எடுத்து கரெக்டா 10 ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறம் 20 ரூபாய் நோட்டு, அதுக்கப்புறமா 50 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, இப்படி வரிசையா அதனுடைய தர வரிசைப்படி அழகா நீட்டா அடுக்கி வச்சு பர்சுக்குள்ளேயும் இந்த மாதிரி நீளமான பர்ஸ் இருக்கும் பொழுது நல்லது. இப்ப ஜென்ஸ் என்ன பண்றோம், இந்த நீளமான பர்ஸ் தான் அதை மடக்கி அவங்க பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. அதனால இந்த நீளமான பர்ஸ்ல நீளமா வைக்கிறோம். அந்த மாதிரி வரிசைப்படி கரெக்டா அடுக்கி அந்த மாதிரி பர்சுக்குள்ள வச்சுட்டு நம்ம அன்றாட வேலைகளுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். இதுதான் நம்மளுடைய பணத்தை எப்படி நம்ம பிவிஹெச்ல மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அந்த பணத்தை பத்தின இமோஷன்ஸ், நம்ம என்னென்ன இமோஷன்ஸ் வச்சிருக்கிறோம். பணம் என்கிட்ட வராது, என்கிட்ட இப்ப 1000 ரூபாய் தான் இருக்கு, இந்த 1000 ரூபாய் கொண்டு போய் நான் செலவு பண்ணிட்டேன்னா எனக்கு திருப்பி கிடைக்காது, இப்படிங்கிறது மாதிரி ஒரு பயம். நம்ம பணத்தை பத்தின ஒரு பயம் சார்ந்த பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு. இப்பதான் எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எனக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த 1,00,000 ரூபாய் இங்க கொடுத்துட்டேன்னா எனக்கு அவங்க திருப்பி தருவாங்களா, எனக்கு இது எப்படி திரும்பி வரும், நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா பின்னாடி நான் என்ன செய்வேன், இப்படிங்கிறது போன்ற எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது போல பணத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்ப இங்க 200 பேர் இருக்கோம்னா இந்த 200 பேர்த்துக்கும் 200 விதமான எண்ணங்கள், எண்ண பதிவுகள் நமக்குள்ள இருக்கும். பணத்தை பற்றிய அத்தனை எண்ண பதிவுகள் நமக்குள்ள இருக்கும். சோ இத்தனை எண்ண பதிவுகளையும் எப்படி எடுக்கிறது, இமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங் பண்ணணும். என்ன பண்ணணும், நம்மளுடைய சக்தி கோலை எடுத்துட்டு சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னுடைய பரு உடல், சக்தி உடல், உணர்வு உடல், மன உடலிலிருந்து மற்றும் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனது, மேல் மனது, இதிலிருந்து பணத்தை பற்றிய என்னுடைய தவறான எண்ணங்களை எரித்து பொசுக்கி கரைத்து நீக்கிவிடு. 1 2 3 ஸ்டாப் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணணும். சக்தி கோலை எடுத்துக்கிறோம். சக்தி கோலை எடுத்து சக்தி கோலை வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்றோம், சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னுடைய பரு உடல், சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல், ஆழ் மனம் மற்றும் மேல் மனதிலிருந்து நான் பணத்தை பற்றி எந்த தவறான எண்ணங்களோ உணர்வுகளோ நான் வச்சிருந்தா அதை எரிச்சு பொசுக்கி கரைச்சு நீக்கிருங்க. 1 2 3 ஸ்டாப் 1 2 3. இப்படி நம்ம பண்ணிட்டு வரும் பொழுது பணத்தை பற்றிய பயமோ தவறான எண்ணங்களோ அல்ல பணத்தை பத்தி ஏதோ ஒரு உணர்வு நம்ம வச்சிருக்கிறோமோ, தேவையில்லாத உணர்வுகள், அது எல்லாம் நம்மளை விட்டு அப்படியே படிப்படியா போயிடும். சொல்றேன் மேடம். சக்தி கோலே எவ்வளவு சக்தி தேவையோ அவ்வளவு சக்தி கொடுத்து என்னுடைய பரு உடல், சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல், மேல் மனம் மற்றும் ஆழ் மனதிலிருந்து பணத்தை பற்றிய என்னுடைய தவறான எண்ணங்களையும் உணர்வுகளையும் எரிச்சு பொசுக்கி கரைச்சு நீக்கிருங்க. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது பணத்தை பற்றிய இமோஷனல் ஃப்ரீடம் ஹீலிங். எதிர்மறை எண்ணங்கள், பணத்தை பற்றிய நம்ம கிட்ட என்ன எதிர்மறை எண்ணங்கள் இருக்கோ அதையெல்லாம் நீக்க போறோம். எதுவா இருந்தாலும், எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு மாசம் 20,000 சம்பளம் வந்துருமா, 50,000 சம்பளம் வந்துருமா, ஐயோ என் வீட்டுக்கு வாடகையே 15,000 நான் கொடுக்கணும், வீட்டு மளிகை சாமான், வீட்டுல நம்ம 5 பேர் இருக்கோம், 5 பேர் சாப்பிடணும் இந்த மாசம் முழுக்க, இந்த மாசம் வேற அங்க போக வேண்டிய வேலை இருக்கு, இங்க போக வேண்டிய வேலை இருக்கு, எனக்கு இந்த மாசம் மட்டும் இவ்வளவு பணம் வேணும், எனக்கு இவ்வளவு பணம் வருமா, இந்த வேலை கிடைக்குமா, இப்படிங்கிறதா நம்மளுடைய எண்ணங்கள். இது எண்ணங்கள். இந்த எண்ணங்களை என்ன பண்றோம்னா அப்படியே மெதுவா எனக்கு வருமா வருமா வருமானு கேள்வியிலேயே உட்காந்துட்டு இருக்கோம். இது எனக்கு வேணும், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இததான் நம்ம நினைக்கணும். ஓகே, இந்த மாசம் எனக்கு 60,000 செலவு இருக்கு, தேவை இருக்கு, செலவுன்னு கூட சொல்லக்கூடாது, எனக்கு இந்த மாசம் 60,000 தேவை இருக்கு, ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு, ஸ்கூல் திறக்கிறாங்க, ஸ்கூல் திறந்த உடனே அவங்களுக்கு நோட்டு புஸ்தகம் வாங்கணும், அவங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபீஸ் கட்டணும், வேன் ஃபீஸ் கட்டணும், அல்லது பேக் வாங்கணும், வேற ஏதாவது யூனிஃபார்ம் வாங்கணும், அல்லது இந்த மாசம் எங்க வீட்டுல எங்க தங்கச்சிக்கு கல்யாணம், இல்ல எங்க அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம், அவங்களுக்கு நான் மொய் கொண்டு போய் இவ்வளவு செய்யணும், நான் அவங்களுக்கு வந்து ஒரு பவுன் வாங்கி வைக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடும். அப்ப என்ன பண்ணணும்னா இன்னைக்கு 1ஆம் தேதி, அப்ப இன்னைக்கு 1ஆம் தேதினா என்ன வேணும், எனக்கு இந்த மாசம் ஜூன் மாசத்துக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும்,
இதுக்கு நான் என்ன பண்ணா எனக்கு இந்த பணம் கிடைக்கும்? சோ என்னுடைய வேலைகள்ல நான் எப்படி பண்ணா எனக்கு கிடைக்கும்? ஓவர் டைம் பார்த்தா கிடைக்குமா? இல்ல நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ்ல இன்னும் 2 ஆர்டர் சேர்த்து எடுத்தா எனக்கு கிடைக்குமா? இப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர, அத விட்டுட்டு எனக்கு வேணும். இந்த பணம் எப்படி எனக்கு வரும்? என்ன பண்ணும்? எனக்கு வர்றதே இவ்வளவுதான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட கூடாது. அந்த ஒரு இடத்துல நமக்குள்ளேயே ஒரு எண்ணத்த போட்டு உட்கார்ந்துக்கணும். என்ன போட்டுக்கிறேன்? எனக்கு இது வருமா? வராதா? நான் என்ன பண்ணுவேன்? நான் எப்படி இதெல்லாம் இப்ப எப்படி மேல் கொண்டு வருவேன் நான் இதுல? இந்த பிரச்சனையில இருந்து நான் இப்படி பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. காசு எனக்கு வருமா? 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 இது போல நம்ம மைண்டுக்குள்ள போட்டு, 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 போட்டு நெறைய விஷயம் வச்சிருக்கோம். சோ இத பத்தி எதுவுமே நம்ம நினைக்க வேண்டாம். எனக்கு இந்த மாசம் இவ்வளவு பணம் வேணும். இத செய்ய இதுக்கான வேலைகள செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைகள பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். நிச்சயமா நமக்கு வர வேண்டியது வரும். இதுல ஒரு ஒரு டெஸ்டிமோனியல் மட்டும் சொல்றேன். நம்ம பிவிஹெச் கிளாஸ் வந்து ஒரு ஒரு ஊர்ல நடக்குது. அந்த ஊருக்கு நாங்கெல்லாம் போயிருக்கிறோம். அங்க சார் கிளாஸ் நடக்குது. அப்போ முன்னாடி போர்டு வச்சிருக்காங்க. பிராணா வைலட் ஹீலிங் இலவசமானது, மருந்து இல்லாமல் தொடாமல் குணப்படுத்தக்கூடிய ஹீலிங் முறை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குணப்படுத்தும் முறைன்னு சொல்லி பெரிய பேனர் போட்டு அந்த நம்ம கிளாஸ் நடக்கிற இடத்துல முன்னாடி மாட்டி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு ஒரு வயசானம்மா வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு முழங்கால் வலி, என்னால நடக்க முடியல, நான் இது எப்படி பண்றது அப்படிங்கிறாங்க. அவங்க வந்தது எப்பன்னா கிளாஸ் முடிவுல நம்மளுடைய சாரனுடைய பிளஸ்ஸிங் முடிகிற டைம், பிளஸ்ஸிங் ஆரம்பிக்கிற டைம்ல வந்துட்டாங்க. சோ பிளஸ்ஸிங் ஆரம்பிக்கிற டைம்ல வந்தோடனே யாருக்கெல்லாம் அஃபர்மேஷன் இல்ல, வாண்ட் இல்லைன்னு கேட்டு, அதாவது நான் சொல்றது இது 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அப்போ வந்து வந்த உடனே எல்லாத்துக்குமே அஃபர்மேஷன் வாண்டு எல்லாமே கிடைக்கும். சோ வந்தோடனே யாருக்கெல்லாம் அஃபர்மேஷன் இல்லையோ வாண்டு இல்லையோ எல்லாரும் கொடுங்க அப்படின்னா இந்த வயசான அம்மா வர்றாங்க. நான் இப்பதான் வந்தேங்க. சரி பரவாயில்ல உட்காருங்க, பிளஸ்ஸிங்ல உட்காருங்க, சாருடைய பிளஸ்ஸிங்ல உட்காருங்கன்னு சொல்லி அவங்க கையில ஒரு அஃபர்மேஷன் ஒரு வாண்டு கொடுத்தாச்சு. பிளஸ்ஸிங்ல உட்காந்துட்டாங்க. பிளஸ்ஸிங் முடிஞ்ச உடனே என்னாச்சு, அங்க வந்து ஒரு 50-60 பேர், ஒரு 70 பேருக்குள்ளதான் அங்க கிளாஸ்ல நம்ம பிவிஎஸ் மெம்பர்ஸ் இருந்தோம். அதனால எல்லாருக்குமே சார் வந்து இந்த கையெழுத்து போட்ட மணி, இந்த பணம் வந்து கொடுக்குறாரு சார். இப்போ மே மாசம் 10ஆம் தேதி நம்மளுடைய பெரும்பாக்கத்துல நடந்த பிவிஹெச் டே விழால எல்லாத்துக்குமே சார் வந்து பணம் கொடுத்தாரு. அப்போ அந்த மாதிரி அந்த வகுப்புலையும் கொடுத்தாரு. அதை இந்த அம்மாவும் வாங்கினாங்க. அந்த அம்மாவும் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா இப்ப எனக்கு இதை பத்தி சொல்லி கொடுங்க, எனக்கு கால் வலி சரியாகணும்னாங்க. நாங்க எங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு நீங்க எங்களுக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், எப்படி அஃபர்மேஷன் படிக்கணும், எப்படி ஹீலிங் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம்னு சொன்னோம். அப்போ அவங்க வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கூப்பிடுறாங்க. மேடம் இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும், வயசானம்மா, அவங்களுக்கு ஒரு 75 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க சொல்றாங்க எனக்கு ஒருத்தவங்க பணம் கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அது நம்ம சொல்றோம், இந்த புத்தகத்துல செல்வ செழிப்பு அறிக்கைன்னு இருக்கு, அதை படிங்க, படிச்சுட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு பணத்துக்காக நான் என்னெல்லாம் தவறான எண்ணங்கள் வச்சிருந்தேனே, இறைவா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பணத்தை பத்தி நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்தா அவங்க அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் அவங்க கூப்பிடல அவங்க. சரி ஓகே, ஏன்னா நம்ம பிவிஹெச்ல வருவாங்க, கேட்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய தேவை இருந்தால் மட்டும்தான் கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் கூப்பிட மாட்டாங்க. ஓகே ரைட் விட்டாச்சு. 15 நாள் கழிச்சு கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிடும் பொழுது என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க, மேடம் இந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்தீங்க, நான் அந்த பணம் எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஊருக்கு போக வேண்டி வந்தது. அவங்க ஊர் நான் ட்ரெயின்ல போனோம். ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் இந்த அறிக்கை புத்தகத்தை வச்சு நான் படிச்சுக்கிட்டே போனேன். என்னால ட்ரெயின்ல எக்ஸசைஸ் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு எனக்கு என்னோட பணம் தெய்வீக நெருப்பா இருக்கிறது, என்னோட பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்கிறது, அவரு கொடுக்கக்கூடிய என்னோட பணம் தெய்வீக நெருப்பா இருக்குன்னு நான் சொல்லிட்டே போனேன். அவங்க வீட்டுக்கு போனோடனே அவர் என்னை கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லாம தான் நான் போனேன். போன உடனே நான் அவங்க காலிங் பெல் அடிச்சோடனே கதவை திறந்துட்டு சொல்லாம என்ன வான்னு கூட உள்ள கூப்பிடல, போயிட்டாங்க உள்ள. நான் உள்ள அவங்க வீட்டுல முன்னாடியே ஒரு ஹால்ல ஒரு சேர் இருந்தது, எனக்கு கால் வலியா இருந்தது, அவங்க வீட்டுல போய் உக்காந்துட்டேன். ஆளை காணோம், 10 நிமிஷம் ஆச்சு, ஆளையே காணோம். கூப்பிடலாமா வேண்டாமான்னு உட்காந்துட்டு இருந்தேன். பார்த்தா அந்த 15வது நிமிஷம் அவர் வந்தாரு. கையில பார்த்தா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருந்தது, கொடுத்துட்டாரு. அவங்க எதுவுமே கேட்கல, அவங்க வீட்டுக்கு போனாங்க, ஜஸ்ட் போனாங்க. போன உடனே அவங்க சும்மா உட்காந்து இருந்திருக்காங்க. அவர் கதவை திறந்துட்டு அவங்க வாங்கன்னு கூட சொல்ல, அவங்க பாட்டு உள்ள போயிட்டாரு. அவர் உள்ள போனதுக்கு அப்புறமா திரும்பி வரும்போது என்ன பண்ணாரு, அவருடைய கையில அந்த பணத்தோட வந்தார். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தோட வந்தாராம். அதை வாங்கிட்டு நான் வந்துட்டேன் ஊருக்கு, நான் வேற எங்கேயுமே போகல, பணத்தை கையில வாங்கினோடனே வேற எங்க போனாலும் பணத்தை நம்ம வச்சுட்டு போறோமே,
பாதுகாப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வந்து அடுத்த ட்ரெயின் புடிச்சு நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையாவே அவங்க சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவங்க பிவிஹெச் வந்து ஒரு மாசம் 2 மாசம் அவ்வளவுதான் இருக்கும். அவங்களுக்கு சக்திக்கோளை வச்சு எப்படி ஹீல் பண்றதுன்னு தெரியாது. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம், அஃபர்மேஷன் படிச்சுட்டே இருந்தாங்க, தெய்வீக நெருப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை மட்டும் அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அதை பண்ணும் பொழுது என்னாச்சு, அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு. சோ இதுதான் அவங்களுக்கு வயசு என்ன, 75 வயசுக்கு மேல. இதுதான் நம்ம வந்து பண்ணணும். பணத்துக்கான தெய்வீக நெருப்ப நிறைய சொல்லணும், பணத்துக்கான அறிக்கையை நிறைய சொல்லணும். சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். இப்போ வந்து 10ஆம் தேதி அந்த பீரியட் செய்யும் போது நான் வந்திருந்தேன். என்னுடைய என்னுடைய பிராக்டிஸ் நான் சொன்னேன். ஏன்னா நடுவில் நான் சரியா ஃபாலோ பண்ணல, பிளஸிங்ஸ் பண்ணல. பிளஸிங்ஸ் வரும்போது கேட்பேன். சில சமயம் எனக்கு கேட்க தோணாது, கேட்க மாட்டேன். சில மன அழுத்தத்தினால என்னால கேட்க முடியல. ஆனா இந்த சார் வந்து இதே மாதிரி ஜனவரி மாசம் 15ஆம் தேதி சார் கொடுத்திருந்தார். இந்த கவர்ல அந்த 20 ரூபாய் போட்டு அவர் சைனோட எடுத்து நான் உள்ள வச்சிருக்கேன், பீரோ உள்ள வச்சிருக்கேன். இதுல என்ன ஒரு இது ஒரு டெஸ்டிமோனியல் நான் சொல்றது. இது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது மேடம். அவங்க வந்து இந்த 10ஆம் தேதி பிவிஎஸ் செய்யும்போது ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு டெஸ்டிமோனியல் சொல்லும் போது இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. பணத்தை பத்தி சொல்லும்போது நான் எழுந்து சாரோடய பேசினேன். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, மைக்ல பேசி சாரோடய பேசி, சார் இந்த மாதிரி நான் வாங்கினேன், அதோட முக்கியத்துவம் 2 தடவை தான் எடுத்து பார்த்துருக்கேன், முக்கியத்துவம் எனக்கு தெரியல. ஆனா ஒன்னே உங்ககிட்ட சொல்றேன், மனசார சொல்றேன், அந்த பணம் வந்த பிறகு பின்னாடி எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பணம். எனக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனா அந்த ஏப்ரல் 10th அந்த பிவிஎஸ் டே போகும்போது ஒரு லேடி சொல்லும் பொழுது என்னை வந்து நான் எழுந்துக்கிறேன், நான் பேசணும்னு நான் முடிவே பண்ணல. பேசலாம் வேண்டாம், உட்காந்துருக்கலாம், அப்படிதான் பாதி மனசோடதான் அங்க போனேன். நான் ஓப்பனா சொல்றேன். என்னாச்சுன்னா இந்த பணம் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஆமா இல்ல, சார் கொடுத்த அந்த கவர், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ரெட் கலர் அந்த பவுச் மாதிரி, அதுல 20 ரூபாய் போட்டு இப்ப கூட எடுத்து ஒரு தடவை பார்த்தேன். நீங்க சொல்லும் பொழுது எனக்கு எடுக்கணும்னு தோணுச்சு. உள்ள பத்திரமா வச்சிருக்கேன். அதை எடுத்து பார்த்த உடனே திருப்பி அது ஏன் இப்ப சொல்றேன்னா, அந்த பணத்தோட மதிப்பு வந்து அப்பதான் எனக்கு அதோட அவர் கொடுத்ததோட இது பிளஸிங்ஸ் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இந்த அவர் கொடுத்த ஜனவரி மாசத்துல இருந்து பிப்ரவரி மார்ச் 2 மாசம் 3 மாசமே பணம் வேறு ஒரு வகையில வருது. வெள்ளி காசாக வந்திருக்கு. 2 வெள்ளி காசு. ரொம்ப அருமை அது. அது வந்து நான் சொல்லணும், அனுபவிச்ச நான் சொன்னாதான் எல்லாருக்கும் அது தெரியும். அதாவது இது போலதான் நிறைய பேர் என்னன்னா, பணத்தை சார் கொடுக்குற பணத்தை கையெழுத்து போட்டு நம்ம வாங்கிக்கிறோம். கையெழுத்து போட்டு வாங்கல, எங்கிட்ட பணம் இல்லைன்னு யாருமே வருத்தப்படாதீங்க. நம்ம கிட்ட மணி அஃபர்மேஷன் இருக்கு, மணி கார்டு இருக்கு. இதுக்குள்ள எல்லாம் அந்த பணத்தை வைக்கும் பொழுது அந்த எனர்ஜி கிடைக்கும். அடுத்தடுத்த வகுப்புல, நேரடி வகுப்புல சிவாசார நேரடியா சந்திக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி பணம் நமக்கு கிடைக்கும். அதனால யாரும் வருத்தப்படாதீங்க. நான் 10ஆம் தேதி கிளாஸ்க்கு வரலையே, அந்த கிளாஸ்க்கு நான் போகலையே. ஏன்னா எல்லாத்துக்கும் சூழ்நிலை எல்லா நேரமும் வர முடியுமான்னு சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி யாரும் வருத்தப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு இது கிடைக்கல, அதனால எனக்கு பணம் கிடைக்குமா, அவங்க பணம் சாரு கையெழுத்து போட்ட பணம் இருந்ததுனாலதான் எனக்கு எல்லாம் வந்ததுன்னு சொன்னாங்களே, எங்கிட்ட இல்லையே அப்படின்னு யாருமே வருத்தப்படாதீங்க. நிச்சயமா இந்த பணம் அஃபர்மேஷன், இந்த எக்ஸசைஸ், பணத்துக்கான தெய்வீக நெருப்பு நிறைய 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 சொல்லுங்க. பணத்தை பத்தினா அந்த இமோஷன்ஸ், நமக்குள்ள என்ன இமோஷன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் எரிச்சு பொசுக்கி நீக்கிருங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வரவே நம்ம கிட்ட பணம் வரும். பணம் இப்ப என் கையில ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 10 லட்சத்துக்கு நம்ம வந்து பட்ஜெட் போடுவோம் நிச்சயமா. ஏன்னா அந்த பணம்ங்கிறது ஒரு தெம்பு. வெறும் 10,000, ஒரு 10,000 நமக்கு இன்னைக்கு சம்பளம் வந்த உடனே ஓகே, நான் 10 லட்சம் லோன் போட்டேன்னா மாசம் 5,000 என்னால கட்ட முடியும் அப்படிங்கிற தெம்பு வரும். அப்ப அந்த 10 லட்சத்துல நான் என்ன பண்ண முடியும், எனக்கான ஒரு வீட்டை கட்ட முடியும், இல்ல எனக்கான ஒரு ரூமை கட்ட முடியும், இல்ல எனக்கான ஒரு வசதியை நான் உருவாக்கிக்க முடியும். அப்ப நான் அதை வந்து ஒரு லோனா வாங்குறேன், லோனா வாங்கிட்டு நான் கட்டுறேன். என்னால எனக்கு வர்ற இந்த 10,000த்துல நான் இவ்வளவு பணத்தை வந்து நான் லோனா கட்டி நான் இந்த வசதியை பெருக்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும். அதனாலதான் பணத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம பிவிஹெச்ல நிறைய நிறைய இருக்கு. அது போல நான் எவ்வளவு கொடுக்கிறேனோ நான் அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன்
நான் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறேன், நான் அவ்வளவு அதிகமாக பெறுகிறேன். இதுதான் நம்மளுடைய பிவிஹெச்ல சொல்லக்கூடிய இறைவனின் விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம. அப்ப அந்த இறைவனின் விதியை நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம பிவிஹெச்ல சொல்லக்கூடிய சிம்பிளான ஒரு விஷயம், ஒரு நாளைக்கு ₹1. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரே அதை பத்தி விளக்கமா சொன்னாரு. ஒரு நாளைக்கு ₹1, மாசத்துக்கு ₹30. அந்த நமக்கு கொடுத்திருக்கிற பிராணா வயலட் ஹீலிங் அந்த ஜிபே நம்பர் கொடுத்திருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்திருக்காங்க, கியூஆர் கோடு கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பணத்தை அனுப்பலாம். அனுப்பிட்டு நம்ம குரூப், நம்ம சம்பந்தப்பட்ட குழு, நமக்கு இப்ப நான் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கேன்னா நான் கோயம்புத்தூர் குரூப்ல என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப சென்னையில இருக்காங்கன்னா அவங்க ஒரு குரூப்ல இருப்பாங்க. அப்ப அந்தந்த குரூப்ல பணம் போட்டாச்சு அப்படிங்கறது இப்ப நான் என்னோட ஜிபேல இருந்து போடுறேன்னா டன் அப்படின்னு போட்டுடலாம். இப்ப என்கிட்ட ஜிபே இல்ல, நான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கொடுக்குறேன் அப்படின்னா நான் போட்டுட்டேங்கிறது என்னோட இதுல இருந்து நான் டன்னு போட்டேன்னா போதும். இந்த மாதிரி நம்ம செய்யணும். இது வந்து ஒரு சின்ன விஷயம். ஒரு நாளைக்கு ₹1, மாசத்துக்கு ₹30. ஒரு சின்ன விஷயத்த நம்ம இத்தனை கத்துக்கிறோம். இங்க பிவிஹெச்ல உட்காந்து இத்தனை விஷயங்கள் கத்துக்கிறோம். சார் அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு அவ்வளவு பெரிய பிளஸிங் கொடுத்துட்டு போனாரு. இதுக்கெல்லாம் வந்து விலை மதிப்பே கிடையாது. விலை மதிப்பே போடவே முடியாது. ஏன் நம்ம சுவாசிக்கிற காத்துக்கு எங்கேயா காசு கொடுக்குறோமா சொல்லுங்க? ரூம்குள்ள உட்காந்து ஃபேன் வேணா போட்டிருக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி பிராணா வயலட் ஹீலிங்க்கு எந்த விலை மதிப்பும் இல்லை. ஆனா இங்க இருக்கிற இப்ப டீச்சர்ஸ், இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா நான் போய் பெரும்பாக்கத்துல போய் நான் இன்னைக்கு போறேன், பெரும்பாக்கம் போறேன்னா அங்க எனக்கு உணவு கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க உணவு. அப்போ அந்த உணவு கொடுக்கறதுக்கு நம்ம காசு நம்ம கையில இருந்து இங்க போனாதான். நான் அங்க ஒரு வெஜிடபிள் உப்புமா போடுறாங்கன்னா அதுக்கு அத்தனை காய்கறிகள் வாங்கணும், அதுக்கு தேவையான ரவை வாங்கணும், அதுக்கு தேவையான கேஸ் இருக்கணும் இல்லைங்களா? இத்தனை விஷயம் வேணும். அப்ப இத்தனை விஷயத்துக்கு நம்ம கொடுக்குற மாசம் நம்ம கொடுக்குற ₹30. ஏன் சார் அந்த மாசம் ₹30 வருஷத்துக்கு ஒரு தடவை போடக்கூடாதுன்னு ஏன் சொன்னார்? போடக்கூடாதுன்னு சொல்லல, போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க மாசம் ஒரு தடவை போடுங்க அப்படின்னு சார் சொன்னார். எதுக்குன்னா மாசம் எனக்கு நான் பிவிஹெச்ச அனுபவிக்கிறேன், பிவிஹெச்னால நான் நிறைய பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதுக்கான ஒரு நன்றி உணர்வா இந்த ₹30 நான் கொடுக்குறேன். இதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கணுமே தவிர பிவிஹெச்க்கு நான் கொடுக்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் கூட சொன்னார், என்ன பால்காரன் ஆக்கிட்டீங்களே அப்படின்னாரு. அப்படி இல்ல, அந்த மைண்ட்ல வரணும். அந்த கிராட்டிடியூட், நன்றி உணர்வா வரணும். மாசத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கோ அத்தனை ஜிமீட். தமிழ்நாட்டுல இருக்கிற ஜிமீட்டுக்கு அளவே கிடையாது. கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கு, பெண்களுக்கான தனி வகுப்பு இருக்கு, உணவுக்கான தனி வகுப்பு இருக்கு. அடுத்தது நம்ம காலையில 6 to 6:30 பெட் யோகா இருக்கு, நைட்டு 9 to 10 பிளஸிங் இருக்கு. இது போக ஞாயிற்றுக்கிழமை சார் உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்தாலும் யூடியூப்ல லைவ் வந்து நமக்காக பிளஸிங் பண்றாரு. சோ இத்தனை விஷயங்கள் பண்றதுக்கு நம்ம ஒரு நன்றி உணர்வா ஒரு நாளைக்கு ₹1 நம்ம கொடுக்கணும். இதத்தான் சொல்றாங்க. அப்ப நான் எவ்வளவு கொடுக்குறேன்? ₹1 கொடுக்குறேன்னா எனக்கு ₹10 கிடைக்கும். அந்த ₹10 ₹10 கொடுக்குறேன்னா எனக்கு ₹100 கிடைக்கும். ₹100 ₹50 கொடுக்குறேன்னா எனக்கு ₹500 கிடைக்கும். இந்த மாதிரி தான் சார் சொல்றாரு. சோ இத வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களா நம்ம பண்ணலாம். நான் பிவிஹெச்க்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? வீட்டு முன்னாடி யாரோ பிச்சை கேட்டு வர்றாங்க, அம்மா தாயே பசிக்குதுன்னு கேக்குறாங்கன்னா எது வேணாலும் நம்ம கையில, என் கையில இன்னைக்கு ₹10 தான் இருக்கு. நான் இதுல இருந்து எப்படி செலவு பண்ணணும்னா ஓகே, ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க எனக்கு ₹1 கொடுன்னு கேட்பாங்க. அந்த ₹1 கொடுத்தா போதும். யாருக்கு தேவை இருக்கோ நிச்சயமா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. ₹10 கேக்குறாங்களா கொடுத்து பாருங்க, நிச்சயமா அதுக்கான பணம் வரும். ஓகே, இன்னைக்கு இவங்க ₹10 கேக்குறாங்க, என் கையில தான் ₹10 தான் இருக்கு, இந்தாங்க நான் மனசார கொடுக்குற பணமே என்னுடைய பணம், தெய்வீக நெருப்பா இருக்கு, என்னுடைய பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்கு, கொடுத்துருங்க. நிச்சயமா யாரோ ஒருத்தர் நம்மளை தேடி வந்து காசு கொடுப்பாங்க. ஏன்னா இதை நான் வந்து சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய பிவிஹெச் மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்க சொல்லக்கூடிய டெஸ்டிமோனியில இருந்து நான் சொல்றேன். ஏன்னா ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இன்னைக்கு ₹1500 பணம் வேணும், ஆனா பணம் வர்றதுக்கான சோர்ஸ் கம்மி, அன்னைக்கு பேங்க் லீவ், எடுக்க முடியாது, அவங்க கிட்ட ஏடிஎம் கார்டு கிடையாது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எது போறாங்க, அவங்க என்னைக்கோ செஞ்ச ஒரு வேலைக்கு அன்னைக்கு கொண்டு வந்து ₹1500 கொடுத்துட்டு போனாங்க. அது அவங்களுடைய செஞ்ச தொழிலுக்கான வருமானம். அந்த வருமானத்தை அன்னைக்கு ₹1500 இன்னொரு செலவுக்காக, இன்னொரு தேவைக்காக ₹1500 வேணும்னு நினைச்சாங்க. நம்ம மணி அஃபர்மேஷன் பண்ணிட்டு மணிக்கு தெய்வீக நெருப்பு சொல்லிட்டு போனாங்க. அந்த ₹1500 வந்தது, அந்த தேவையை சந்தோஷமா செஞ்சாங்க. சோ நம்ம வாழ்க்கையில இனிமேல் பட்டு இப்போ இந்த வகுப்புல இருந்து இன்னைக்கு மே மாசம் இந்த மணிக்கான மாசத்துல இருந்து, பணத்திற்கான மாசத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா பணத்தை தவறா பேசக்கூடாது, பணம் வச்சிருக்கிறவங்களையும் தவறா பேசக்கூடாது.
பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் இந்த மாதிரி தவறான விஷயங்கள் சொல்லக்கூடாது. 100 ரூபாய் தானே போனா போட்டோம் சொல்லக்கூடாது. 100 ரூபாயும் பெரிய பணம் தான். 10 ரூபாயும் பெரிய பணம் தான். 1 ரூபாயும் பெரிய பணம் தான். 1 ரூபாய் தானே போனா போட்டோம் அப்படி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம என்ன வார்த்தை பேச செலவுக்கு பதிலா தேவை. இப்ப 100 ரூபாய் இருக்குப்பா, 100 ரூபாய் செலவு பண்ணுங்க, இந்தாங்க 100 ரூபாய் தேவையா, இந்தாங்க பண்ணுங்க விஷயங்களை. ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்குள்ள நம்ம பண்ணணும். பணத்தை பத்திய இமோஷன்ஸை பர்ன் அண்ட் பிளேஸ் அவே பண்ணணும். பணத்துக்கான பிளெஸிங்ஸ் கொடுக்கணும். தெய்வீக நெருப்பு நிறைய சொல்லணும். இந்த பணத்தை பத்தி தவறா பேசக்கூடிய எண்ணங்களை நம்ம தூக்கி போட்டுறணும். எப்படி பணத்தை பத்தி சரியா பேசலாங்கிறத கத்துக்க ஆரம்பிக்கலாம். எப்படி இப்படி இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், செலவுன்னு சொல்றேன், அது எப்படி தேவை அப்படிங்கறது மாத்திக்கிறதுங்கிற ஒரு வார்த்தை கத்துக்கிட்டோமோ, அது போல பணத்தை பத்தி நம்ம எத்தனை வார்த்தைகள் பேசுறோமோ இது எல்லாமே நம்ம மாத்திக்கணும். மாத்திக்கணும்னா ஒரே நாள்ல முடியுமானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்குள்ள அத்தனை தாட் ஃபார்ம்ஸ் போட்டு வச்சுட்டாங்க. அந்த எண்ண பதிவுகளை போட்டு வச்சுட்டாங்க. பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், மனுஷங்க போனா கிடைப்பாங்களா, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதாவது தத்துவ பேச்சா சொல்லுவாங்க. ஆனா பணம் வேணும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். எப்படி போகணும்? இன்னைக்கு எனக்கு சம்பளம் வந்தாதான் நாளைக்கு வாடகைக்காக போகும். நிச்சயமா போயிட்டு என்ன ஆகும்? பணமே நீ போயிட்டு பல மடங்கா என்கிட்ட திரும்பி வா. என் பணம் தெய்வீக நெருப்பா இருக்கிறது, என் பணம் இறைவன நெருப்பத்துக்கேற்ப தூய்மையா இருக்கிறது. நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் தெய்வீக நெருப்பா இருக்கிறது, நான் கொடுக்கக்கூடிய இந்த பணம் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப தூய்மையா இருக்க நான் சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? நமக்கான அந்த எனர்ஜி வந்துட்டு இருக்கும். மட்டும்தான் நம்ம ஒரு பேர்ல அனுப்பிச்சிருந்தோம். ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு பேரனுக்கு, மாப்பிள்ளைக்கு, பொண்ணுக்கு எல்லாம் அனுப்புற மாதிரி இருந்தா நம்ம ஒரே பேர்ல போட்டு எல்லாத்தையும் அனுப்பிடலாம் இல்லைங்க மேம்? ஜிபே பண்றது ஒருத்தர் பேர்ல பண்ணிடலாம் மேடம். அதுக்கு நம்ம குரூப் இருக்கு இல்லைங்களா, குரூப்ல யார் யாருக்கு அனுப்புனீங்கிறத மட்டும் போட்டு யார் பேரு இப்ப வந்து ஒருத்தவங்க நான் இருக்கிறேன் பத்மான்னா பத்மான் போட்டுறேன், என் கணவர் பேரு, என் பையன் பேரு, என் பொண்ணு பேரு, என் பேத்தி பேரு, மருமக பேரு, இப்படி போடலாம் மேடம். அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து என்னோட ஜிபே அக்கௌண்ட்ல இருந்து போடுறேன் அவங்களுடைய சம்மதத்தோட. நான் பிபிஹெச்க்கு உங்க பேர்ல 30 ரூபாய் நான் கொடுக்கறேன், மாசம் மாசம் கொடுக்கணும், நான் என்னுடைய ஜிபே அக்கௌண்ட்ல நான் போடுறேன் அப்படிங்கிற அவங்களுடைய சம்மதத்தோட நம்ம போடணும் மேடம்.